யாழ் மாவட்டத்தில் நடந்த பாரிய மோசடியை அம்பலப்படுத்திய கம்மன் பில. டெய்சி பொரஸ்ட் தகுந்த மனநிலையில் உள்ளாரா? நாளை சோதனை. மருந்து பொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடுமில்லை, ஹன்சக விஜயமுனி தெரிவிப்பு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் நலன்களை கருத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். கூட்டுறவு தொடர்பான சட்டங்களை காலத்திற்கேற்ப மாற்ற வேண்டும், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. கிரேக்க பிணைமுறை வழக்கு, அஜித் நிவாட் கப்ரால் விடுதலை. பாலர் பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் திறப்பு. கிவிலோயா திட்டம் தொடர்பில் வெளிப்படையான கலந்துரையாடலை கோரிய சத்தியலிங்கம். கோட்டாவுக்கு மரண அச்சுறுத்தல், சத்திய கடதாசி சமர்ப்பிக்க காலக்கெடு. இலங்கை மக்களுக்கு கூகுள் வழங்கியுள்ள முக்கிய வசதி. அரசு நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை, நாமல் குற்றச்சாட்டு. பர்தா அணிந்து நகரத்தில் சுற்றித் திரிந்த மாணவன் கைது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அறிவித்துள்ள நிதி நிவாரண வாக்குறுதிகளை மீறாது செயற்படுத்த வேண்டும், மரிக்கார் தெரிவிப்பு. வடக்கின் கூட்டுறவுத்துறை 1970 1980 ஆண்டு காலப்பகுதிகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி கோலோச்சியதோ அதேபோன்று இத்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் உளச்சுத்தியுடனும் செயற்பட்டு வருகின்றது. இவ்வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு எமது கூட்டுறவு அமைப்புகள் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தினார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி தொடர்பான விசேட ஆலோசனை கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இக்கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு ஆளுநர் மேலும் உரையாற்றுகையில், கடந்த 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய போது கூட்டுறவுத்துறையை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். குறிப்பாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெருமளவு நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த சங்கங்களை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் எத்துறையை வளர்க்க வேண்டும் என நான் அதிகம் அக்கறை காட்டினேனோ அத்துறையை சார்ந்தவர்களின் செயற்பாடுகள் இவர்களுக்கு இனி உதவிகளை பெற்றுக் கொடுக்காது என நான் எண்ணும் அளவுக்கு என்னை விரக்தி நிலைக்கு தள்ளியது. தவறான முகாமைத்துவம் காரணமாகவே கூட்டுறவுத்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இன்று இழக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அரசாங்கத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் எங்களை சந்தித்திருந்தார். இதன்போது கூட்டுறவு தொடர்பான சட்ட விதிகளில் காலத்திற்கேற்ப மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். தற்போது கூட்டுறவுத்துறையில் உள்ள பலர் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உரிய சேவைகளை வழங்காது வெறுமனே பதவிகளை வகித்துவிட்டு செல்லவே விரும்புகின்றனர். இது தற்போது ஒரு பழக்கமாகவே மாறி வருகின்றது. கூட்டுறவுத்துறையில் மட்டுமல்லாது எமது அரசு சேவையிலும் இந்த மனோபாவமே காணப்படுகின்றது. வேலையை செய்தால் தானே பிரச்சினை வரும், வேலையை செய்யாமல் இருந்துவிட்டு சென்று விடலாம் என நினைக்கின்றனர். ஏதாவது விடயத்திற்கு பொறுப்பாக கையெழுத்திட்டால் தமது ஓய்வூதியம் பறைபோய்விடும் என காரணங்களை கூறிக்கொண்டு மக்களுக்கான அவசிய திட்டங்களை மேற்கொள்ளாது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தட்டி கழிக்கின்றனர். நாம் நேர்மையாக செயற்பட்டால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவ்வாறு பொறுப்பெடுக்க முடியாவிட்டால் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஆலோசனை குழு தலைவரும் மூத்த விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய கலந்துரையாடலில் பிரதானமாக 2 விடயங்களை ஆராய உள்ளோம். ஒன்று, தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழலில் உடனடி தீர்வாக கூட்டுறவுத்துறை எவ்வாறு செயற்படலாம் என்பது குறித்தும், மற்றையது நீண்டகால நோக்கில் கூட்டுறவுத்துறையின் அபிவிருத்தி குறித்தும் ஆராய உள்ளோம். தற்போதைய அரசாங்கம் கூட்டுறவு இயக்கத்தை சீர்திருத்துவதற்காக நிபுணர் குழு ஒன்றை அமைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அந்த குழுவில் நானும் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அரசாங்கத்தின் முயற்சிகளை நன்கறிவேன். அடுத்து 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் 1000 உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டு அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. இதில் வடக்கில் எத்தனை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களை நாம் உருவாக்கப் போகின்றோம் என்பது எங்கள் கைகளிலேயே தங்கியுள்ளது என குறிப்பிட்டார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சபைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பணச்சிலுவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி பொரஸ்ட் வழக்கு விசாரணைக்கு தோன்றுவதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாரா என்பதை நாளை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதிக்கப்பட உள்ளதாக சட்டமாதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே அரச சட்டத்திரணி ஆக்ஸ்வேல் பெரேரா இந்த அறிவிப்பை மேற்கொண்டார். முன்மொழியப்பட்ட இணக்கப்பாடுகள் குறித்து பரிசீலிப்பதற்காகவே வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. எவ்வாறாயினும்
பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்குடன் தொடர்புடைய மற்றொரு வழக்கு இலக்கம் 8 மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அரசு சட்டத்தரணி ஆக்ஸ்வெல் பெரேரா நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான டெய்சி பொரஸ்ட் வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு தகுந்த மனநிலையில் இல்லை என அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்ததாக அரசு சட்டத்தரணி குறிப்பிட்டார். அதற்கமைய குறித்த பிரதிவாதி வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாரா என்பதை தீர்மானிப்பதற்காக கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியூடாக விசேட வைத்திய அறிக்கை ஒன்றை கோருவதற்கு உத்தரவிடப்பட்டதாகவும் அரசு சட்டத்தரணி ஆக்ஸ்வெல் பெரேரா தெரிவித்தார். அந்த நீதிமன்ற உத்தரவின்படி பிரதிவாதி குறித்த பரிசோதனைக்காக நாளை ஆஜராக உள்ளதாகவும் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். குறித்த பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் பிரதிவாதி வழக்கு விசாரணைக்கு தோன்றுவதற்கு தகுந்த மனநிலையில் உள்ளாரா என்பது குறித்து முறைப்பாட்டாளர் தரப்பு பரிசீலிக்கும் எனவும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதற்கமைய குறித்த பரிசோதனை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை ஒத்திவைக்குமாறும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் முறையற்ற விதத்தில் ஈடப்பட்ட 59 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை 3 வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பில் இட்டதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டி சட்டம் அதிபரினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டிட்பா பேரிடரில் அழிவடைந்த வீடுகளுக்காக வழங்கப்படவுள்ள நிதி கணிப்பீட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் டிட்பா பேரிடரில் அழிவடைந்த வீடுகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட கணிப்பீட்டின்படி யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரின் கையொப்பத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நெடுந்தீவு பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளது. நெடுந்தீவு பிரதேசத்தில் 1216 வீடுகள் அழிந்துள்ளதாகவும் 304 லட்சம் தேவைப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் 2025ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் 893 வீடுகளே காணப்படுகின்றன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி 1216 வீடுகள் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிட முடியும்? இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 893 வீடுகளே இருந்துள்ளன. இது எப்படி டிசம்பர் மாதம் 1216 அதிகரித்தது? நெடுந்தீவில் உள்ள மக்கள் தீவுகளை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்வது வழமையாகும். மேலும் அதை அண்டிய பிரதேசங்களான வேலணை பிரதேசத்தில் 544 வீடுகளே அழிவடைந்துள்ளன. 2025ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் 4379 வீடுகளே உள்ளன. காரை நகரில் 2025ஆம் ஆண்டு 3527 இருந்த நிலையில் 668 வீடுகள் டிட்பா பேரிடரில் அழிந்துள்ளன. அத்தோடு நல்லூரில் 791 வீடுகள் அழிந்துள்ளன. மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 18,614 ஆகும். ஏனைய பிரதேசங்களின் நிலைமை இவ்வாறு இருக்கும் நிலையில் நெடுந்தீவு கணக்கெடுப்பில் இலக்கங்களில் குளறுபடி இருப்பதாலே எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நெடுந்தீவில் அனைத்து வீடுகளும் அழிந்துள்ள நிலையில் இறந்ததை விட அதிகரித்தது எப்படி? இந்த ஊழலை அரசாங்கம் அறிந்து கொள்வதற்கு முன் நாம் கண்டுபிடித்துள்ளோம். இதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் மீள் பரிசீலனை பெறுபவர்களின் அடிப்படையில் பாடசாலைகளில் 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை அதிபர்கள் இணையவழி முறைமை ஊடாக சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இணையவழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பின்னர் செயலிழக்க செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த திகதி டிசம்பர் 12ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் பாடசாலைகளில் 6ஆம் தரத்திற்கு அனுமதி பெறுவதற்கான முதலாவது மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் இதுவரையில் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் பொய்யான பிரச்சாரங்கள் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு 6ஆம் தரத்திற்காக முதலாம் சுற்றில் பாடசாலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாடசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நிலவும் வெற்றிடங்களுக்காக இணையவழி ஊடாக மேன்முறையீட்டு விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அவசரகால அனர்த்த நிலைமை காரணமாக மூடப்பட்ட பாலர் பாடசாலைகள் உள்ளிட்ட முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களில் மீண்டும் பாதுகாப்புக்காக திறக்கக்கூடிய அனைத்து பாலர் பாடசாலைகளையும் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களையும் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பான தேசிய செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது.
லங்கா திரைபூஷா நிறுவனத்தின் லாப ஈவாவாக 100 மில்லியன் ரூபாய் நிதி இன்று திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. திரைபூஷா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக் உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலையை கையளித்தனர். இந்த நிகழ்வில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் கலந்து கொண்டார். மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இருவரும் 2011 காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக பாதுகாப்பு காரணங்களுக்காகவே நீதிமன்றத்தில் மின்னணு முறைமையில் சாட்சியளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது சட்டத்திரணி மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இருவரும் 2011 காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக பாதுகாப்பு காரணங்களுக்காகவே நீதிமன்றத்தில் மின்னணு முறையில் சாட்சியம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது சட்டத்திரணி மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருவதில் என்ன பாதுகாப்பு பிரச்சினை உள்ளது என்பதை சத்திய கடதாசி மூலம் தெரியப்படுத்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு 14 ஆண்டுகளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த அவர் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காகவே நீதிமன்றத்தில் மின்னணு முறையில் சாட்சியம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கோரினார். ஆனால் இந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கும் ஆதாரங்களை முன்வைக்க அவர் தவறியதை வழக்கறிஞர் புபுது ஜெயகொட அவரது கோரிக்கையை சவாலுக்குட்படுத்தினார். இந்நிலையில் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பான ஆதாரங்களை பிப்ரவரி 6, 2026 அன்று நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியாக முன்வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் உத்தரவிட்டார். ஏதேனும் உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் கோட்டபய ராஜபக்சவை மின்னணு முறையில் சாட்சியம் அளிக்க அனுமதிக்கலாமா அல்லது ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிடலாமா என்பது தொடர்பில் அன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் என தெரிய வருகின்றது. 2012 ஆண்டு கிரேக்க பிணைமுறை வழக்கிலிருந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அந்த வழக்கில் ஏனைய 3 பிரதிவாதிகளையும் நிபந்தனையின்றி குற்றமற்றவர்கள் என விடுவிக்கவும் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் அனர்த்த நிலைமை ஏற்பட்ட போதும் அரசு வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்களுக்கு எதுவித தட்டுப்பாடும் ஏற்படவில்லை என்று பிரதியமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். கண்டி செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனர்த்த நிலைமைகளை அடுத்து நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு என்று கூறப்படுவதில் எதுவித உண்மையுமில்லை. போதியளவு மருந்து பொருட்கள் நாட்டில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அனர்த்த நிலைமைகளை அடுத்து பாதுகாப்பு கருதியை முன்னெச்சரிக்கையாக கொதித்தாறிய நீரை பருகும்படி கேட்டுள்ளதோடு தவற தொற்றுக்கள் பரவும் சூழ்நிலை இல்லை. நீர் வடிகால் அமைப்பு சபையால் வழங்கப்பட்டுள்ள குடிநீரை அச்சமின்றி அருந்த முடியும். அவற்றை கொதிக்க வைக்காவிட்டாலும் பாதிப்புகள் ஏற்பட இடமில்லை. ஏனெனில் அவை சுத்திகரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. ஆனால் சமூக நீர்வளங்கள் திட்டங்கள் ஊடாக அல்லது தனியார் துறை மூலம் வழங்கப்படும் குடிநீருக்கு அரசினால் உத்தரவாதம் வழங்க முடியாது. அவை முறையாக சுத்தம் செய்யப்படுகிறதா என்பது பற்றி தெரியாது. சேதமடைந்த அரசு வைத்தியசாலைகள் துரிதமாக திருத்தப்பட்டு வருகின்றன. சில திருத்த பணிகளுக்கு வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்க உள்ளன. எனவே உளவியல் ரீதியில் நமக்கு பெரிய சக்தியாக உள்ளது. சேதமடைந்த சில வைத்தியசாலைகளின் கோவைகள் சிதைவடைந்துள்ளன. அவை சீர் செய்யப்பட்டு வருகின்றன என்றார். பேரிடரின் போது சொத்துக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அரசு நிறுவனங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மோசமடைந்துள்ளதாக பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். பேராதனையில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதியன்று பாடசாலைகளை மீண்டும் திறக்க கல்வி அமைச்சகம் தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களம் பாதுகாப்பற்ற வீடுகளை விட்டு வெளியேறுமாறு மக்களை அறிவுறுத்தியது. எனினும் பாடசாலைகளை திறப்பதற்காக இடம்பெயர்ந்த மக்கள் குறித்த பாடசாலைகளிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதிய அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து கூகுள் மற்றும் பீசாலை வரைபடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் கூகுள் மேப்ஸ் 12,000 கிலோமீட்டர் முக்கிய சாலைகளில் நிகழ்நேர தகவல்களை புதுப்பிக்க தொடங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பயணிகள் தங்கள் பயணங்களை மிகவும்
திறமையாக திட்டமிட உதவும் வகையில் பாதை மூடல்கள் மற்றும் கட்டுமான அறிவிப்புகள் உட்பட 6 வகையான நில எச்சரிக்கைகளை இந்த முயற்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய அம்ச பயண தாமதங்களை குறைக்கும், பாதை திட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் வீதி பயனர்களுக்கு எதிர்பாராத நெரிசலை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு கூகுள் மேப்ஸ் பயன்பாட்டை பார்க்கவும், பயணிக்கும் போது மேம்படுத்தப்பட்ட தரவை பயன்படுத்தவும் பொதுமக்களை அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்த திட்டம் டிசம்பர் 31 வரை ஒரு முன்னோடி திட்டமாக இயங்கும் என்றும் அவர் மேலும் பதிவிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார் ஆகியோரின் போசாக்கு மற்றும் சுகாதார நலன்களை கருத்தில் கொண்டு அனைத்து உத்தியோகத்தர்களும் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்ற போது உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மாவட்ட ரீதியில் மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகளுடன் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் நிலைசார் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள், வாழ்வாதார உதவி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள், தேவையான உதவிகள், துறை சார்ந்து பணியாற்றுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள நிதி நிவாரண வாக்குறுதிகளை மீறாது அவற்றை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள நிதி நிவாரண பொதி மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் அவை அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். அனர்த்த முகாமைத்துவத்திற்காக வேண்டியளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ள போதிலும் அது குறித்து எந்த ஒரு சுற்று நிருபமும் வெளியிடப்படவில்லை. எனவே வழங்கிய வாக்குறுதிகளை மீறாது அவ்வாறே நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானத்திற்காகவும் எதிர்காலத்தில் நமது ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என நாம் உறுதியளிக்கின்றோம். மக்களை போன்றே பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக சமூகத்தினரும் திரைசேரியூடாக வட்டியற்ற கடன் வழங்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமானதாகும். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது அனர்த்தத்திற்கு பிந்திய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அரசாங்கம் தவறியுள்ளது. வெள்ளம் வழிந்தோடிய பிரதேசங்களில் அவற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் கூட முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் பிரதியமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என கூறுகின்றார். அந்த பிரதியமைச்சர் இன்னும் தன்னை எதிர்க்கட்சி எம்பி என நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதியமைச்சர் என்பதை நினைவுபடுத்துகின்றோம். உட்கட்டமைப்பு சேதங்கள் மாத்திரம் 900 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான நிதி இன்னும் கிடைக்கவில்லை என்றே எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. 1000 மில்லியன் ரூபாய் நிதி சேகரிப்பிற்கான திட்டமிடல்களை இதற்கு முன்னரே நாம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்போதாவது அதனை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்துகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் கிவிலோயா திட்டம் தொடர்பில் வெளிப்படையான கலந்துரையாடலை கோரினார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது நேற்று நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த அவர், மகாவலி எல்வளையம் கடந்த அரசாங்கங்களினால் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் மக்களது விருப்பத்திற்கு மாறாக இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் மக்கள் பிரதிநிதிகள் எதிர்ப்பையும் மீறியே நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடந்து மகாவலி ஆற்றின் ஒரு துளி நீர் இதுவரையில் திட்ட பிரதேசத்திற்கு வரவில்லை. அவ்வாறு நீரை கொண்டு வருவதும் அவர்களது நோக்கமல்ல. மாறாக திட்ட பிரதேசத்திற்கு சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட்டு குடியேற்றப்பட்டார்கள். குடியேற்றப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கான நீரை வழங்குவதற்காக புதிய நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முன்னிய அரசுகள் முன்மொழிந்த போதும் அவை நடைமுறைக்கு வராது முன்மொழிவுகளாகவே இருந்தது. அதுவே கிவிலோயா திட்டம். ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட மகாவலி எல் திட்டத்தால் இன்றும் தமிழ் மக்கள் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்ற போதும் மீண்டும் பிரதேச மக்களின் சம்மதமின்றி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாவட்ட மட்ட அதிகாரிகளோடோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோடோ பேசாமல் ரகசியமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதை அறிய முடிகிறது. இவ்வாறே சட்டிக்குளம் பிரதேசத்தில் கீழ் மல்வத்தோயா திட்டம் ரகசியமாக மாவட்ட மக்களுடனோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மாகாண சபை போன்றவற்றுடனோ கலந்துரையாடப்படாமல் திட்ட காரியாலயத்தை அனுராதபுரத்தில் நிறுவி வேலைகள் நடைபெறுகிறது. இத்திட்ட முன்மொழிவு எமது பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு பயனுடையதாக இருந்தாலும் உள்நோக்கம் வேறாக உள்ளது. உதாரணமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது
போது இடம்பெயர்ந்த அனுராதபுரம் மாவட்ட மக்களை வவுனியா மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியின்றி மதவாச்சி மன்னார் வீதியில் முதலியார் குளம் பிரதேசத்தில் 1000 ஏக்கர் காணியில் குடியமர்த்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை 2017 ஆண்டளவில் எனது தலையீட்டினால் நிறுத்தப்பட்டது. கிவ்லோயா திட்டத்தை செயல்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடனே அல்லது மக்கள் பிரதிநிதிகளுடனோ அல்லது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலோ திட்டம் தொடர்பில் இதுவரை கலந்துரையாடாமல் திட்டத்தால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து கவனத்தில் எடுக்காமல் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பது இத்திட்டம் தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே இத்திட்டம் தொடர்பில் மக்களுடனும் மக்கள் பிரதிநிதிகளுடனும் உரிய தரப்பினர் கலந்துரையாடல் செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்படல் வேண்டும். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினை கூட்டி திட்டத்திற்கான அனுமதியை பெற வேண்டும் என கோரினார். இதனையடுத்து இவ்விடயம் பற்றி 1 மாத கால பகுதிக்குள் உரிய கூட்டங்களை நடாத்தி விடயங்களை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் மற்றும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்க ஆகியோர் உறுதியளித்திருந்தனர். பண்டாரவளை நகரத்தில் உள்ள ஒரு வணிக வளாகம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் பரதா அணிந்து சுற்றித் திரிந்த 15 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக பண்டாரவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர் அத்தலப்பட்டிய பகுதியில் உள்ள பண்டாரவளை நகரத்தின் பதஞ்சியில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியில் படிக்கும் 15 வயது மாணவர் ஆவார். அவர் பள்ளியில் நாடகம் மற்றும் அரங்கியல் பயின்று வருகிறார். மேலும் பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு இளம்பெண்ணாக பல சந்தர்ப்பங்களில் நாடகங்களில் தோன்றிய மாணவர் ஆவார். மாணவர் 1 மாதத்திற்கு முன்பு தனது தாயார் அனுப்பிய பணத்தில் பர்தாவை வாங்கியதாக காவல்துறையிடம் தெரிவித்தார். பர்தா அணி ஆசை ஏற்பட்டதாகவும் தனது சகோதரி தனியார் வகுப்புகளுக்கு சென்றிருந்த போது அவரது உடைகள், செருப்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை நகரத்தில் உள்ள ஒரு வெறிச்சோடி இடத்திற்கு சென்று அணிந்து நகரத்தில் சுற்றித் திரிந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்தார். அவரது தாயும் தந்தையும் வெளிநாட்டில் உள்ளனர். மேலும் மாணவர் தனது சகோதரியுடன் தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.